ஃபஸ்ட்டுலேருந்து அபிமான் ஃபஸ்ட்டு கீழே வேருக்கு ஊற்றிருக்கேன். அடுத்தபடி ஆர்ஃபிக்ஸ் அடுத்த டோஸு. தார் வெளியே வந்த பிறகு மட்டையிலேருந்து பூ வரும்பொழுதே எஃப்எல் டபுள் செவன் அடிக்க ஆரம்பித்தேன். 10 நாளைக்கு ஒரு தடவை அடித்தேன். காய் நல்லா பர்மனாகவும் இருந்துச்சு, பாலிஷாகவும் இருந்தது. தார் நல்லா விலையும் நல்லா போகுது, பரவாயில்ல. இந்த ஒடினால கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு 400 ரூபா வரைக்கும் தார் போச்சு. இடைக்குன்னு கொடுக்கும்பொழுது 35 கிலோ வரைக்கும் வந்துச்சு. 25லேருந்து 30 கிலோ 35 கிலோ வர வந்தது. நல்லாயிருக்கு, நல்ல ஈல்டு நல்லாயிருக்கு. மார்க்கெட் காய் இந்த தார் காய் சூப்பராக இருக்குது, நல்லா பருமனாக இருக்குது, காய் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி காய் அங்கே மார்க்கெட்டே கிடையாது. காய் நல்லா இருக்குது, காய் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தார் 30 கிலோ 40 கிலோ வரும், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு ஆள் மல்லங்கடி தூக்கணும். திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா அமரஜித்தி கிராமத்தில் கற்பூரவள்ளி வாழைத்தை நான் போட்டிருக்கேன். ஒரு 1600 வாழை போட்டிருக்கேன். இதை நான் ஆர்கானிக் முறையில் தான் நான் பயன்படுத்தி தார் நல்லபடியாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னென்னு கேட்டால் சீக்கிரம் பழுக்காது. நம்ம ஆர்கானிக்கு பயன்படுத்துறதுனால தார் சீக்கிரம் பழுக்காது. நல்லா காய் நல்லா வெயிட்டு வரும், நல்லாயிருக்கும். 3 மாதத்து கன்றுக்கு அபிமான் ஒரு 50 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்துடணும். கலந்துட்டு வேரை சுற்றி ஊற்றணும்னா இது நல்லா வேரோட்டம் கீழே நல்லா வேரோட்டம் ஓடும், வேறு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 6ஆவது மாதத்தில் ஆர்பிக்ஸ் இதே போல் 50 லிட்டர் தண்ணியில் கலந்து கண்ணை சுற்றி ஊற்றிடணும். ஊற்றினோம்னா அது இந்த பூச்சியெல்லாம் கண்டிஷன் பண்ணும். பூச்சி, வேர்பூச்சி, தண்டல்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். பூச்சி தெரியுதுன்னா எப்போ தெரியும்னு கேட்டாக்கா, மரம் தார் வரும்போது தான் அதில் பூச்சி தெரியும். அப்படிங்கிறனால அதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் இதே தான் ஆர்பிக்ஸு அபிமான் 2 கலந்து தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் தார் வெளியில் வரும்பொழுது இந்த எஃப்எல் டபுள் செவன் 12 லிட்டருக்கு 250 மில்லி கலந்துட்டு தாருக்கு ஸ்ப்ரே பண்ணணுன்னா காய் நல்லா நீட்டாக இருக்கும், பாலிஷாகவும் இருக்கும், நல்லா காய் மொத்தமாக பெருக்கும், பர்மனாக இருக்கும். தார் எடையும் நல்லா கூட வரும். தார் நல்லா விலையும் நல்லா போகுது, பரவாயில்ல. இந்த ஒடினால கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு 400 ரூபா வரைக்கும் தார் போச்சு. இடைக்குன்னு கொடுக்கும்பொழுது 35 கிலோ வரைக்கும் வந்துச்சு. 25லேருந்து 30 கிலோ 35 கிலோ வர வந்தது. நல்லாயிருக்கு, நல்ல ஈல்டு நல்லாயிருக்கு. மார்க்கெட் காய் இந்த தார் காய் சூப்பராக இருக்குது, நல்லா பருமனாக இருக்குது, காய் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி காய் அங்கே மார்க்கெட்டே கிடையாது. காய் நல்லா இருக்குது, காய் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தார் 30 கிலோ 40 கிலோ வரும், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு ஆள் மல்லங்கடி தூக்கணும்.